இருக்கேன்னா அங்கேயே காலி. அப்போ சண்டை தான் வரும். சிஷ்யனோட ஃப்ரெண்டு தானே நீங்கள்? அதுதான் விஷயம். கமெடியன் இஸ் ஜோக்கியா. எக்ஸாக்ட்லி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ராஜா ராணி டாஸ்க் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாஸ்க்ல ஏகப்பட்ட குழப்பங்க. அதனால பிக் பாஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அட்வைஸ் மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் உங்க கூட சேர்ந்து விளையாட வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வாய்ஸ் மூலியமா நான் விளையாட வேண்டி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒழுங்கா விளையாடுங்கன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்றாரு. அதாவது ராஜாவோட வேலை என்ன, மந்திரியோட வேலை என்னன்றதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இதை தாண்டி ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேசுறாரு. அல்ல கானா வினோத்தை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன பிரச்சனை கானா வினோத்னு கேட்கிறாரு. சார் நான் வந்து பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், ஆனா கத்த வச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்களே சொல்றீங்க பாடணும்னு நினைக்கிறேன்றீங்க, கத்துறேன்றீங்க, ரெண்டும் சேர்ந்து எப்படி வர முடியும்? அது கரெக்டா இருக்காது கானா வினோத். அதே மாதிரி நீங்க காமெடி பண்றதும் வந்து கொஞ்சம் மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குன்றத இன்டைரக்டா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, என் சிஷியனோட ஃப்ரெண்டு தானே நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. யாரு சொல்லுங்க பாப்போன்ற மாதிரியும் கேட்கிறாரு. நீங்க சாண்டியை தானே சொல்றீங்கன்னு கேட்டோன்னே பிக் பாஸும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சாண்டி பண்ற விஷயத்த பிக் பாஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சாண்டியும் எல்லாரையும் ஃபன் பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா அதை கேட்கிறவங்க ரொம்ப காயப்படுற மாதிரி அவர் பண்ண மாட்டாரு, சிரிக்கிற மாதிரி தான் பண்ணுவாரு. ஆனா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது காயப்படுத்துற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நல்ல சர்க்காசம் இருக்கு, ஆனா அந்த விஷயத்தை கரெக்டான அளவுல யூஸ் பண்ணுங்க, நீங்க தப்பான அளவுல யூஸ் பண்றீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு கானா வினோத் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பிக் பாஸ் ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணாரு. அவர் மேல லைட்டா கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ணெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, அதனால கானா வினோத்தை மன்னர் பதவியிலிருந்து தூக்கிட்டு விக்கல்ஸ்க்கு தரலான்ற மாதிரி முடிவெடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, உங்க ட்ரெஸ்ஸை நான் எப்படி விக்ரம்க்கு தர முடியும், பத்தாதுல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விக்ரமும் பக்கத்துல நின்னுட்டு தான் இருக்காரு. உடனே பிக் பாஸ் இப்ப விக்ரம் கிட்ட பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. விக்ரம் இது பாடி ஷேமிங் இல்ல விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரியுது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அடுத்ததா பிக் பாஸ் வந்து விக்ரம லாக் பண்ணி பேசுறதுக்காக தான் வராரு. அது என்னன்னா, விக்ரம் யார் என்ன சொன்னாலும் பாடி ஷேமிங்னு கொண்டு வந்துடுறாரு. சிலர் குண்டா இருக்கிறத மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு சொல்லாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா விக்ரம் இருக்கார்ல, ஒரு ஆர்குமெண்ட்ல ரெண்டு பேர் பேசும்போது அவங்க ஏதாவது சொல்லிட்டாலே பாடி ஷேமிங்ன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாரு. அது வந்து கரெக்டா இருக்காது. எல்லா சமயமும் நீங்க வந்து இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கரெக்டா இருக்கும்? அதுக்கு பிக் பாஸ் எங்க லாக் பண்ணுமோ அங்க சூப்பரா லாக் பண்ணாரு. முதல்ல பிக் பாஸ் இதை சொல்லிட்டாரா, நீங்க கானா வினோத் உங்க ட்ரெஸ் விக்ரம்க்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரா? விக்ரம் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. விக்ரம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இது பாடி ஷேமிங் கிடையாது, உங்களுக்கு புரியுதுலன்னு கேட்கிறாரு. புரியுது பிக் பாஸ், பாடி ஷேமிங்லாம் நீங்க பண்ணலன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அடுத்ததா பிக் பாஸ் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு நல்ல காமெடியன் யாரு சொல்லுங்க பாப்போன்னு கேட்கிறாரு. யாரு பிக் பாஸ், நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி விக்ரம் கேட்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க விக்ரம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்கிறாரு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவருமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு காமெடியன், ஒரு நல்ல காமெடியன் வந்து காமெடியா எடுத்துப்பான் அதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதேதான், அதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்க பேசிக்காவே ஒரு காமெடியனு, உங்களை யாராவது கொஞ்சம் காமெடி பண்ணா அதை காமெடியா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எதுக்காக அஃபென்சிவா எடுத்துக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க அஃபென்சிவா எடுத்துக்கிறீங்கன்றத பிக் பாஸ் புரிய வைக்கிறாரு. புரியுது பிக் பாஸ், எனக்கு புரியுது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வாப் நடக்குது. அதாவது வந்து கானா ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் இதுக்கப்புறம் அரசரா இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் அந்த ராஜ்யத்துல அந்த திவாகர் ராஜ்யத்தோட பதவி வந்து பார்வதிக்கு தந்துட்டாரு. இந்த ஸ்வாப் இப்பதாங்க நடக்குது. இப்பனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்வாப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற இது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்வாப்லாம் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்தை தான் ப்ரோமோவா நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி கூட வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும்லாம் திவாகர் கிட்ட சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அந்த ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம்ல அந்த சம்பவம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். கனி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கனி கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி தான் பார்வதி சொன்னாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க மேற்கொண்டு என்ன நடந்தது, நீங்கள் என்னெல்லாம் நோட் பண்ணீங்க, பிக் பாஸ் பேசினதுல முக்கியமா வேற என்ன விஷயம் இருந்தது, அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.